நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வராமல் உள்ள பேருந்து நிலையம் மற்றும் தினசரி சந்தையை உடனடியாக திறக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். களத்திலிருந்து விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைந்திருக்கிறார். கதிரவன், கள நிலவரம் என்ன? வணக்கம் கௌதமி. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு பழைய பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு புதிதாக பேருந்து நிலையம் மற்றும் தினசரி சந்தை கட்டுவதற்கான பணிகள் துவங்கியது. பேருந்து நிலையம் மற்றும் தினசரி சந்தை கட்டப்பட்டு பெரும்பான்மையான பணிகள் முடிவடைந்த நிலையில் கடந்த வாரம் பேருந்து நிலையத்திற்குள் ஆர்ச் கட்டும் பணியானது துவங்கி மந்தமாக நடைபெற்று வருகிறது. மேலும் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட சந்தைகளும் ஏலமிடப்பட்டு திறக்கப்படாமல் உள்ளது. புதிய பேருந்து நிலையம் மற்றும் சந்தை கட்டுமான பணிகள் 95% மேல் நிறைவு பெற்றதால் இன்று தமிழக முதல்வர் நெல்லை வரும் நிலையில் இன்று திறக்கப்படுமா என பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்த்தனர். ஆனால் இன்று திறக்கப்படாத நிலையில் பெரிதும் ஏமாற்றம் அடைந்தனர். இந்நிலையில் பேருந்து நிலையம் மற்றும் தினசரி சந்தையை விரைந்து திறக்க கோரி வள்ளியூர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி அப்புறப்படுத்தினர். மேலும் மறியலின் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பத்திரிகைகளை சந்திக்க முயன்ற போது சந்திக்க விடாமல் போலீசார் தடுத்ததால் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி வாகனத்தில் ஏற்றி தனியார் மன்றத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். தமிழக முதல்வர் இன்று நெல்லை மாவட்டத்திற்கு வரும் நிலையில் கூட்டணி கட்சியினரை அரசுக்கு எதிராக மறியல் போராட்டம் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கௌதமி, கள விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.